தமிழக அரசுக்கு மிக கொடூரமான சவால் விடுகின்ற ஒரு கும்பல் இருக்கின்றால் அது கனிம வள மாஃபியா என்று மட்டும்தான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் நிலையிலிருந்து கீழே ஏடி மைன்ஸ் வரை, காவல்துறையில் இருக்கக்கூடிய திருமயம் இன்ஸ்பெக்டரிலிருந்து எஸ்பி வரை, ஏன் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சர் வரை தொடர்புகளை வைத்துக்கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பல ஆணைகளை பெற்று, தடை ஆணைகளும் பெற்று, அதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு சுற்றுச்சூழல் மனித உரிமை காப்பாளரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மாஃபியா கும்பல் துணிந்திருக்கிறார் என்றால் இது பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நடந்திருக்காது என்பதுதான் நேற்று நேரடியாக பகுதிக்கு சென்று கண்டறிந்த உண்மைகள் என்று கூற விரும்புகிறேன். மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக நேற்று சென்று எந்த குற்றவாளிகள் இன்று சிறையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய குவாரிகளுக்கு அவர்களுடைய கிரஷர் யூனிட்டையும் நேரடியாக பார்த்து ஏடி மைன்ஸ் பல மாவட்டங்களிலிருந்து வந்து ஆய்வு செய்தார்களே, அவர்கள் ஆய்வு நடத்திய அந்த மைன்ஸை மூடியிருக்கிறார்கள், பாதைகளை மூடியிருக்கிறார்களுக்கு பிறகு நேற்றைய தினமும் அந்த ஆர்ஆர் கிரஷர் பணி செய்து கொண்டிருந்தது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். யாரும் அவர்களை தொட முடியாது என்ற திமிருடன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த திமிரின் விளைவாக, அந்த திமிரின் வளர்ந்த சதியின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலைதான் ஆக்சிடென்ட் என்று கருதப்பட்டு ஜாஃபர் அலியுடைய இறப்பு ஆக்சிடென்ட் என்று பேசப்படுகிறது, வாகன விபத்து என்று பேசப்படுகிறது. நான் உத்தரவாதமாக கூறுகிறேன், இது வாகன விபத்து அல்ல, வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திட்டமிடப்பட்ட காரணத்தினால் சம்பவம் முடிந்தவுடன் காவல்துறை இன்ஸ்பெக்டருடைய நேரடி பாதுகாப்பின் கீழ் அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக அந்த பாடி எடுத்துக்கொள்ள செல்லப்பட்டு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் திருமயத்திலேயே ஃப்ரீசர் வைப்பதற்கு இடமில்லாத இடத்திற்கு கொண்டு போய் வைத்து ஃபொரென்சிக் மெடிசின் தெரியாத ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் 20 மணி நேரத்திற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்து இன்று வரை அந்த குடும்பத்திற்கு இன்று காலை வரை இன்னும் போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை என்றால் இது நான் கூறிய சதியில் இருக்கக்கூடிய அனைவருடைய கூட்டு பங்கு, அதில் மருத்துவர்களும் பங்கு என்று குற்றம் சாட்டுகிறேன். வருத்தத்துடன் கூறுகிறேன், தலை குனிந்து கூறுகிறேன். ஏன்னா இது உயர் நீதிமன்றத்தினுடைய கண்ணுக்கு கீழே நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கொலை. இதற்கு தீர்வு ஒன்னே ஒன்று, அதே உயர் நீதிமன்றம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து மைன்ஸையும் மூட வேண்டும் என்று ஆணையிட்ட அதே நீதிமன்றம் தானாக முன்வந்து சாத்தாம்குளம் வழக்கை பல ஆண்டுகளில் அவர்கள் தலையீடு செய்யாத காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு தவறு என்று புரிந்து கொண்டு தானாக முன்வந்து சுவமோட்டோவாக எடுத்தார்களே, அதே மாதிரி நம்ம ஜாஃபர் அலியுடைய இறப்பை சுவமோட்டோவாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகளுடைய மனசாட்சியை நான் இந்த நேரத்தில் முதலில் தொடுகிறேன். ஆட்சியாளரிடம் பேச தயாரில்லை. ஆட்சியாளர்களுக்கு, எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இதில் பங்கு இருக்கின்ற காரணத்தினால் அதை தாண்டி நான் பேச விரும்புகிறேன். நீதிமன்றத்தினுடைய மனசாட்சிக்கு நான் பேச விரும்புகிறேன். நீதிபதிகளுடைய கூட்டு மனசாட்சிக்கு நான் பேச விரும்புகிறேன். நாங்கள் எல்லாம் வாட்டர் பாடிஸை ப்ரொடெக்ட் பண்ணுகிறோம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு நான் அறைகூவல் இடுகிறேன். அங்க வாட்டர் பாடிஸ்ல தான் மைன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாட்டர் பாடிஸ்குள்ளார நீங்கள் யாரும் நடக்க முடியாது என்ற சவாலை தான் உங்கள் முன் நான் எடுத்து வைக்கிறேன். காரணம், நீதிமன்றம் மட்டும்தான் இதற்கு முன் நீதியை நிலைநாட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். மனசாட்சி உள்ள நீதிமன்றங்கள் இருந்தால், நீதிபதிகள் இருந்தால் இது முடியும். எங்களை போன்றவர்கள் அந்த நீதிமன்றங்களுக்கு எப்பொழுதும் உதவ தயார், இந்த ஜாஃபர் அலியுடைய இறப்பில் நியாயம் தேடுவதற்கு. இரண்டாவதாக, அரசு முன் தலையீடு செய்து ஜாஃபர் அலியுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன்.
உங்கள் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றுவதன் மூலமாக ஒன்றும் நடக்கப் போவதில்லை. உங்கள் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றுவதற்கு முன்பு அந்த குற்றவாளிகளை பாதுகாத்த இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் பல மணி நேரங்கள் புதுக்கோட்டை எந்த திருமயம் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா போஸ்டரே இல்லாமல் இருக்கிறதோ அந்த காவல் நிலையத்தில் மேல் மாடியில் குற்றவாளிகளுடைய வழக்கறிஞருடன் பல மணி நேரங்கள் உரையாடல்கள் நடந்திருக்கு என்பதை நான் இந்த நேரத்தில் வெளிப்படையாக கூற விரும்புகிறேன். ஆகவே சிபிசிஐடி வருவதன் மூலமாக விஷயம் மாறாது. உங்களுக்கு மனசாட்சி உள்ள ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அரசாங்கம் நியமனம் செய்யுங்கள். நீங்களே உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அப்படி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறேன்னு சொல்லுங்க. சிபிசிஐடி மட்டும் இதை முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை கிடையாது. மாநிலத்தில் வெவ்வேறு துறையில் இருக்கக்கூடிய நல்ல இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ், ஒரு நல்ல ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸை வைங்க. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, முன்னாள் எஸ்பி எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்கள். அங்கே இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய மனைவியாக இருந்தவர் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்திருக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த சம்பவங்களுடைய தயாரிப்பு பணிகள்லாம் நடந்திருக்கு. எஸ்பிக்கெல்லாம் தெரியாமல் இன்ஸ்பெக்டர் வாலாட்டியிருக்க முடியாது. எஸ்பியும் கலெக்டரும் இதற்கு நேரடி தொடர்புகள் இருக்குது. ஏடி மைன்ஸுக்கு இதில் நேரடி தொடர்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கீழே இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த தவறான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட தாசில்தார்கள், பயன்படுத்தப்பட்ட ஆர்டிஓக்கள் என்று இந்த நேரத்தில் மன வருத்தத்துடன் பதிவு செய்து அதிகாரிகளை இந்த கொலை வழக்கில் அந்த சதியில் சேர்க்க வேண்டும். இது ஒரு மாடலான ஒரு வழக்காக இருக்க வேண்டும் என்றால் மாடலான ஒரு விசாரணை கண்டிப்பாக இதில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மறுபடியும் வலியுறுத்துகிறேன், உயர் நீதிமன்றத்துடைய மனசாட்சிக்கு சவால் விடுகின்ற கொலைதான் ஜாஃபர் அலியுடைய கொலை. காரணம், ஆணைகள் எல்லாம் அந்த ஜாஃபர் அலி இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்க ஜாஃபர் அலி உயர் நீதிமன்றத்துக்கு வந்த ஒரு பெட்டிஷனர் என்று மறந்து விட வேண்டாம். அந்த பெட்டிஷனர் இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் நீதிக்காக வந்த பெட்டிஷனர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீதிக்காக வந்த ஒரு மனித உரிமை காப்பாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் தான் இங்கே தன்னுடைய மாண்பை பாதுகாப்பதற்கு கூட்டாக தலையீடு செய்ய வேண்டும். நீதிபதிகளே பேச வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று கூற விரும்புகிறேன்.